ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 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 அழகான சாங் பார்க்கலாம். இந்த விடுதலை பார்ட் 1ல் அந்த வர்ற அந்த காட்டு மல்லி சாங்கோட டியூனையும் பார்க்கலாம். அது என்ன ஸ்கேலில் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்கேல் கரஸ்பாண்டிங் கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து இந்த சாங் வந்து எஃப் மைனர் சாங். நான் ஒரு ஆக்டேவ் கொஞ்சம் கம்மியாக வாசித்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சாங் வந்து இங்கே இருக்கும், மிடில் சிக்கு அடுத்த சைடில் இருக்கும். இப்படி தான் இருக்கும். பட் அந்த வியூ வந்து கேமரா வியூ வந்து இந்த ஒரு 2-3 ஆக்டேவ் கவர் பண்ணுறதுனால இந்த ஒரு ஆக்டேவ் கொஞ்சம் குறைச்சி வாசித்துக்கிறேன். ஆக்சுவல் சாங் வந்து கொஞ்சம் ஹையர், இதுக்கு அடுத்த வாசிக்கிற பிச்சிலேருந்து ஒரு ஹையர் ஆக்டேவ் இருக்கும். ஸோ அந்த சாங் வந்து எஃப் மைனர் சாங். எஃப் மைனர் ஸ்கேல்லாம் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து மைனர்னா என்ன, மேஜர்னா என்ன, மைனர் கார்டுனா என்ன, மேஜர் கார்டுனா என்ன, மைனர் ஸ்கேல்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதீங்க, ப்ளீஸ் பார்த்துட்டு வாங்க. சம்மரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து மைனர் சாங். தர்ஃபோர் மைனர் எஃப் மைனர் ஸ்கேலில் உள்ள நோட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை ஈஸியாக கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருந்தேன். சம்மரி பண்ணுறதுக்கு மேஜர் கார்ட்லேருந்து எப்படி மைனர் கார்டு அரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து எஃப் மேஜர் சாங் எப்படி இருக்கும். எஃப் மேஜர் ஸ்கேல் பார்த்திங்கன்னா அது வந்து 1 ஃப்ளாட் ஸ்கேல். எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி, இ, எஃப். இதுதான் எஃப் மேஜர் ஸ்கேல். இதுலேருந்து எப்படி எஃப் மைனர் ஸ்கேல் மாற்றணும்னா நம்பர் வந்து 3, 6, 7 இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 நம்பரில் வர்ற நோட்டை வந்து ஒரு ஹாஃப் டோன் வந்து ரெடியூஸ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வந்து அடுத்த ஆக்டேவோட ஸ்டார்டிங் பாயிண்ட். 1, 2, 3 ஹாஃப் டோன் செமிடோன் கட் பண்ணிங்கன்னா ஏ வராமல் ஏ ஃப்ளாட் வரும். அப்போ எஃப், ஜி, ஏ ஃப்ளாட்டு, பி ஃப்ளாட் யாருக்குன்னே எஃப் மேஜரில் உள்ள நோட் தான். 1, 2, 3, 4, 5, 6 ஹாஃப் நோட் கட் பண்ணணும். அப்போ சி ஷார்ப்பு, அதாவது இந்த இடத்துல டி ஃப்ளாட்டு, இ வரும், இ வரக்கூடாது. இப்போ இ ஃப்ளாட் வரணும். அப்போ எஃப். அப்போ இப்போ எஃப் மைனர் ஸ்கேலில் உள்ள நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், அகெயின் எஃப். இதுதான் எஃப் மைனர் ஸ்கேல். ஓகே, இப்போ எஃப் மைனர் ஸ்கேலில் என்னென்னு தெரிஞ்சாச்சு. இப்போ எஃப் மைனர் ஸ்கேலில் உள்ள கார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கணும். மேஜர் ஸ்கேலில் ஒரு 3 கார்டு மேக்ஸிமமாக சொல்லியிருப்போம். எந்த நோட்டில் ஸ்கேல் ஆரம்பிக்குதோ, அதாவது இது எஃப் அப்படின்னா ஹையர் சைடில் 5th நோட் எடுக்கணும், லோயர் சைட்லேயும் 5th நோட் எடுக்கணும். ஹையர் சைடில் பார்த்தீங்கன்னா எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி. அப்போ சி மைனர் வாசிக்கணும். எஃப் மைனர் சாங்கிறனால எஃப்ல ஸ்டார்ட் ஆகும். எஃப் மைனர் கார்டு கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். ஹையர் ஆக்டேவ் பண்ணிங்கன்னா சி. அப்போது சி மைனர் கார்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். டவுன் சைடு வந்தீங்கன்னா பி ஃப்ளாட் மைனர் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த சாங்கில் எஃப் மைனர், சி மைனர், பி ஃப்ளாட் மைனர், இந்த 3 கார்டு கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது போக இடையில உள்ள ஃபில்லிங் கார்ட்ஸ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் மைனர் 2வது நோட் என்னது ஜி. ஜி மைனர் ஸ்கேல் வாசிக்க முடியுமா? இதுதான் ஜி மைனர் ஸ்கேல். ஆனால் ஜி மைனர் ஸ்கேலில் டியில் ப்ரெஸ் ஆகுது. டிங்கிற நோட் வந்து எஃப் மைனர் ஸ்கேலில் கிடையாது, ஆனால் டி ஃப்ளாட்டு தான் உண்டு. அதனால் ஜி டிமினிஷ்ட் வாசிக்கலாம். இந்த நோட்டு பேர் ஜி டிமினிஷ்ட்னு வாசிக்கலாம். தென் ஏ ஃப்ளாட். ஏ ஃப்ளாட்டில் என்ன வாசிக்கலாம்? ஏ ஃப்ளாட் மேஜர் வாசிக்கலாம், பி ஃப்ளாட் மைனர் வாசிக்கலாம், யாருக்குனே பார்த்துட்டோம். தென் சி வருது, சி மைனரும் வாசிக்கலாம். தென் டி ஃப்ளாட் வருது, டி ஃப்ளாட் மேஜர் வாசிக்கலாம். தென் இ ஃப்ளாட் வருது, இ ஃப்ளாட் மேஜர் வாசிக்கலாம். எஃப் மைனர், ஜி டிமினிஷ்ட், ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் மைனர், சி மைனர், டி ஃப்ளாட் மேஜர், தென் இ ஃப்ளாட் மேஜர், எஃப் மைனர். இத்தனை கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேஜராக 3 கார்ட்ஸ் எஃப் மைனர், பி ஃப்ளாட் மைனர்,
அண்ட் சி மைனர், இந்த 3 கார்டு தான். ஓகே, சாங்கோட டியூன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் வந்து இப்படி வரும். இதே மாதிரி 2 டைம் ரிப்பீட் ஆகும். ஸ்டார்டிங் வந்து எஃப்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். எஃப் மைனர் சாங் வந்து எதில் ஆரம்பிக்கணும்? எஃப் மைனர் கார்டு பாருங்க, எஃப், ஏ ஃப்ளாட், சி. அப்போ எஃப் மைனர் சாங் இந்த 3 நோட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கேஸில் எஃப்ங்கிற நோட்டில் ஆரம்பிச்சிருக்குது ஒன்று. ஸோ சாங்குக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு அந்த ஃபில்லிங் பாட்டெலாம் விட்டுருவோம். இதுதான் அந்த பாட்டோட டியூன். இதுக்கு என்னென்ன கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஃப்ல ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் எஃப் மைனர் கார்டே பிடிச்சிடலாம். அது வரைக்கும் எஃப்ஏ பிடிச்சிக்கலாம், எஃப் மைனரே பிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து எதில் பிடிக்க முடியல, டைமும் கிடைக்குது. பி ஃப்ளாட்டில் கொஞ்சம் அழுத்தமாக ஒரு நோட் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருக்கா. ஏன்னா பாசிங் நோட்டாக இல்லை இதில் பாருங்க. இந்த மாதிரி இதிலலாம் வந்து எஃப் தான் கொஞ்சம் ஒரு அந்த டோனை செட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல பி ஃப்ளாட்டில் தான் டைம் கிடைக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து கார்டு சேஞ்ச் பண்ணலாம். என்ன கார்டு யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். நான் இந்த இடத்துல பிடிச்சிருக்கிறது வந்து இ ஃப்ளாட் மேஜர் பிடிச்சிருக்கேன். ஏன்னா இ ஃப்ளாட் மேஜர்லேயும் பி ஃப்ளாட்டுங்கிற நோட் இருக்கிறதுனால நான் வந்து பி ஃப்ளாட்டு இ ஃப்ளாட் பிடிச்சிருக்கேன். பி ஃப்ளாட் மைனரும் யூஸ் பண்ணலாம், பட் அது ஒரு மாதிரி கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரொம்ப பேஸைக் போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் வந்து பி ஃப்ளாட் மைனர் பிடிக்கல. இந்த இடத்துல எனக்கு இ மேஜர் கொஞ்சம் ரிச்சாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் ரிச்சாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் பி ஃப்ளாட் மைனர் யூஸ் பண்ணாமல் இ ஃப்ளாட் மேஜர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது அதே தான். இப்போ வந்து ஏ ஃப்ளாட்டில் வந்து நிற்கிது. அடுத்து நான் ஏ ஃப்ளாட் ஆரம்பிக்கும் போது எனக்கு டைம் கிடைக்கிறதுனால இப்போ நான் வந்து கார்டு சேஞ்ச் பண்ணுறேன். என்ன கார்டு சேஞ்ச் பண்ணுறேன்னா நான் ஏ ஃப்ளாட் மேஜரை பிடிச்சிடுறேன். லெஃப்டில் உள்ள கார்ட்ஸ் வந்து எப்போவுமே ரூட் பொசிஷனில் படிக்க மாட்டேன். எனக்கு எந்த இடத்துல மாற்றுறதுக்கு வசதியாக இருக்கோ ஃபஸ்ட் இன்வெர்ஷன் ஆர் செகண்ட் இன்வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். இதோட இம்பார்ட்டன்ஸும் நான் வந்து ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை ப்ளீஸ் தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட் இன்வெர்ஷன் செகண்ட் இன்வெர்ஷன் தெரிஞ்சால் நமக்கு வந்து அந்த எந்த பொசிஷனில் பிடிச்சா ஈஸியாக உங்களுக்கு கார்டோட ஃபார்மேஷன் நம்மளால் யூஸ்ஃபுல் சீக்கிரம் பிடிக்க முடியுதோ அந்த பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து இ ஃப்ளாட் மேஜர் ரூட் பொசிஷனில் பிடிச்சிருக்கேன். ஆனால் ஏ ஃப்ளாட் மேஜரை நான் ரூட் பொசிஷனில் பிடிக்கல. ஏ ஃப்ளாட் மேஜர் நான் ரூட் பொசிஷன் பிடிக்கனா இது நான் பிடிச்சிருக்கிறது வந்து செகண்ட் இன்வெர்ஷன். ஓகே, அடுத்து வந்து இ ஃப்ளாட் ஆரம்பிக்குது டியூன். எதுலேருந்து ஆரம்பிக்குது? இ ஃப்ளாட்லேருந்து ஆரம்பிக்குது. இ ஃப்ளாட் வந்து எந்த கார்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜரான 3 கார்டு படித்தோம். எஃப் மைனர், சி மைனர், பி ஃப்ளாட் மைனர். இந்த மாதிரி சி மைனர் கார்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி எஃப்க்கு நான் எஃப் மைனர் கூட பிடிச்சிக்கலாம். ஓகே, நம்ம எத்தனை கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? எஃப் மைனர், அப்புறம் then E flat major, then comes A flat major, அதுக்கப்புறம் C minor. ஒருத்தர் வாசிக்க பாருங்க. இதை ரேண்டமைஸ் பண்ணிக்கலாம். பியானோ மெத்தடில் நீங்கள்
ப்ளே பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் மாதிரி தெரியணும்னா ஒரே டைமில் பிடிக்காமல் இதை வச்சு கொஞ்சம் ஆர்பிஜியோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் ஃபண்டமெண்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் தான். மேஜர் ஸ்கேலில் உள்ள அதே கான்செப்ட்ஸ் தான் இதில். பாட்டு எந்த மைனர் ஸ்கேலில் இருக்கோ அந்த மைனரில் உள்ள ஏதாச்சும் ஒரு 3 கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 3 கார்டு எதெல்லாம் இருக்கணும்னா ரூட் பொசிஷனில் உள்ள ஃபஸ்ட்டு கார்டு, ரைட் சைடில் போனீங்கன்னா அதில் உள்ள 5th நோட் என்ன கார்டு வருதோ அதோட மைனர், லெஃப்ட் சைடில் போட்டிங்கன்னா எந்த நோட் வருதோ அதோட மைனர். இதில் வந்து எஃப் மைனர் 1 2 3 4 5, சி வருது சி மைனர், லெஃப்டில் போனீங்கன்னா 1 2 3 4 பி ஃப்ளாட், ஸோ பி ஃப்ளாட் மைனர். இந்த 3 கார்டை வச்சு மொத்த சாங்கும் ப்ளே பண்ணிடலாம். இடையில உள்ள கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த கார்டு வந்து மேஜராக மைனராக டிமினிஷ்டாங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். ஏன்னா எப்படி முடிவு பண்ணணும்னா அந்த கார்ட் ஃபார்மேஷனில் எஃப் மைனர் ஸ்கேலில் உள்ள நோட்டை மட்டுமே வச்சு ஃபார்ம் பண்ணுற கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதில் அடுத்த வருஷஸ் அடுத்த ராகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் ஆன் நோட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதை பற்றி சொல்லும்போது ஒரு மொசாட் பற்றி ஒரு படம் இருக்குது, அமடியஸ். மொசாட்டோட ஃபுல் நேம் வந்து அமடியஸ் வுல்ஃப்கேங் மொசாட். மொசாட்டோட லைஃப் ஸ்டோரி வந்து ஒரு படம் எடுத்துருப்பாங்க, அமடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மூவி. அதில் வந்து மொசாட்டுக்கு ஒரு எனிமி இருப்பார். எனிமினா ஒரு ஆப்போனண்ட் தான். அவரும் ஒரு மியூசிஷியன் தான். அவர் என்ன சொல்லுவார்னா மொசாவை பற்றி ஏன்னா மொசாட் வந்து ரொம்ப ஒரு ப்ளே பாய் மாதிரி அப்படி தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவரோட ஆப்போனண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பயசாக ரிலீஜியஸாக ரொம்ப ஒரு ஹம்பிளான பர்சனாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் திறமை ஃபுல்லாக மொசாட்டுக்கு தான் இருக்கும். அப்போது மொசாட்டோட நோட்ஸை வந்து அவர் சும்மா அப்படி திருடி பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் வந்து மொசாட்டோட ஆப்போனண்ட் சொல்வார், நோட்ஸில் பார்க்கும்போது இட் லுக்ஸ் சிம்பிள், பட் அது கேட்கும்போது அவ்வளோ ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மேஸ்ட்ரோட சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிம்பிளாக இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு, பட் அந்த ரிச்னஸ் வந்து அந்த சீன்ஸோடு பார்க்கும்போது சாங் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எஃப் மைனரே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அடுத்து சி மைனர் வச்சுருக்கோம், அடுத்து எஃப் மைனர், அடுத்து இ ஃப்ளாட்டில் ஆரம்பிக்குது. நீங்கள் இ ஃப்ளாட் மேலே அப்புறம் ஹையர் சைட் இதையும் சி மைனர் கொடுக்கும். இதுக்கு வந்து 2 சி நோட்டு மட்டும். அவ்வளோதான், சாங் முடிஞ்சது. நோட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, என்ன கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ஆர்பெஜியோ ரிதம் க்ரியேட் பண்ணுன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிளெயினாக பிடிக்கலாம்னு பிடிக்கலாம். சரி, கார்ட்ஸை மொத்தமாக கூட பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆர்பிஜியோ க்ரியேட் பண்ணிக்கணும்.
தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் இந்த பாட்டை ரிப்பீட் தான். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். மைனர் ஸ்கேல் சாங் இது, எஃப் மைனர் ஸ்கேல் சாங். 3 கார்ட்ஸ், எஃப் மைனர், சி மைனர், பி ஃப்ளாட் மைனர். இந்த 3 கார்டை யூஸ் பண்ணி வாசித்துக்கலாம். இதுக்கு இடையில உள்ள நோட் உள்ள கார்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த நோட்டோட கார்ட்ஸ் வந்து இந்த ஸ்கேலில் உள்ள நோட்ஸ்லேருந்து எடுத்து கார்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஸோ சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.